ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 22. ராஜ 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 ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா பாண்டிய சோழ சேர ராஜ வம்சதைவதா பத்மநாப பத்மபாத பரமசாஸ்வதா ராஜராஜ 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 ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா. கீழ்பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டி என்ன பண்ணா, ஆண்டாள் கோஷ்டியோடு சேர்ந்துட்டு எப்படி எழுப்பணும்னு நான் சொல்லித்தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறா. அதே மாதிரி எழுப்புறாளா. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்னு எழுப்பின உடனே கண்ணை எழுந்துட்டானா. எழுந்து உட்காந்துட்டான், ஆனால் கண்ணை திறக்கலை. இந்த நப்பின்னை பிராட்டி என்ன பண்ணா, இந்த பாசுரத்தில் இவாளெல்லாம் கதவை திறந்துட்டா, ஏற்கனவே உள்ளே கூட்டின்னு போயிட்டா. இவா எல்லாரும் என்ன பண்ணாலாம், ஆண்டாலும் தோழிகளும் இந்த எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கானே அந்த கட்டிலுக்கு அடியில் போய் உட்காந்துட்டாலாம் எல்லாரும். எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, கண்ணன் எம்பெருமான் எழுந்து உட்காந்துட்டா, ஆனால் இன்னும் கண்ணை திறக்கலையா. என்ன சொல்கிறானா, கோபிகைகளே எல்லாரும் வந்திருக்கேள், உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் எனக்கு கேட்டு தெளிவாக்கிக்கணும், அப்புறம் அதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டேன்னா நான் கண்ணை திறந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒன்று என்ன கண்ணா கேளு அப்படின்னு எல்லா சார்பாகவும் ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாளாம். என்ன கேட்குறானா, பெருமாள் எப்படி நீங்கள் இங்கே வந்தேன், உங்களை யார் இங்கே கூட்டின்னு வந்தா, ஏன்னா நான் ராஜாவாக இருக்கேன், நீங்கள்லாம் கோபிகைகள், இந்த எளிமையானவர்கள்லாம் எப்படி என்கிட்ட சேர்ந்தேன்னு எனக்கு தெரியணும். ரெண்டாவது எத்தனை பேர் வந்திருக்கேள், நீங்கள்லாம் உள்ளே வந்தேலே எங்கே உட்காந்துருக்கேள், எல்லாரும் நின்றுருக்கேளா உட்காந்துருக்கேளா எங்கே இருக்கேள். சரி, நான் எனது அப்படின்ற அகங்காரம் மமக்காரங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேளா, அப்படி விட்டேன்னா எப்படி விட்டுட்டு வந்தேன். இவ்வளோ கேள்வியும் வரிசையாக கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிகிட்டே இருக்கானா, இன்னும் கண்ணை திறக்கலையா. அவ்வளோதானே கண்ணா, இவ்வளோ கேள்வி தானே வச்சுருக்கேன், முடிஞ்சு போச்சோ இல்லையோ, இப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம் பாரு அப்படின்னு இந்த பாசுரத்தில் பதில் சொல்கிறாளாம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். என்ன கேட்ட கண்ணா நீ, முதல்ல எப்படி நீங்கள் இங்கே வந்தேன், எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு உங்களால் எப்படி வர முடிஞ்சுன்னு கேட்டேன் இல்லையா. அதுக்கு பதில் சொல்கிறோம், நப்பின்னை பிராட்டி தான் எங்களுக்கு கதவை மட்டும் திறந்து உள்ள எங்களை கூட்டின்னு இங்கே நிறுத்தி வச்சுட்டா, அதனால எப்படி வந்தோன்னு கேட்டதுக்கு பதில் வந்துவிட்டா அப்படின்னோடனே சரியான பதில் அப்படின்னு டிக் போட்டுட்டானா எம்பெருமான். இனிமேல் வாயே திறக்க முடியாது, ஏன்னா நப்பின்னை பிராட்டியை கையை பிடிச்சி அழிச்சுன்னு உள்ளே கொண்டு விட்டுட்டா, அதனால் இனிமேல் பெருமாள் எதுவும் கேட்க முடியாது. சரி, எப்படி வந்தேள் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்தது தலை பெய்தோம் பதில் சொல்லிட்டா. எத்தனை பேர் வந்திருக்கேள், சங்கம் இருப்பார் போல் கூட்டமாக வந்திருக்கோம் எல்லாரும். சரியா, ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. எங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டேன் இல்லையா, நீன் பள்ளி கட்டி கீழே, நீ கண்ணை திறந்து பார்த்தேன்னா உன் திருவடி கீழே உன் கட்டிலுக்கு அடியில் எல்லாரும் உட்காண்டிருக்கோம். எப்படி வந்திருக்கோன்னு கேட்டியா, அபிமான துங்கம் பிறந்தகத்துக்கும் ஆகாதாற் போலே சேர்ந்தோம். அகங்காரம் மமகாரம் நான் எனது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். எப்படி வந்தோம் தெரியுமா, எப்படி விட்டோன்னு கேட்குறியா, யாரை மாதிரின்றதுக்கும் உனக்கு உதாரணத்தோடு சொல்கிறேன். அங்கன் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் இந்த ஜராசந்தன் ஒரு பொல்லாத ராஜா இருந்தானா. யாரை பார்த்தாலும் அந்த நாட்டை பிடுங்கிக்கிறதே அந்த ராஜாவை கொண்டு ஜெயிலில் தள்ளுறது. இந்த மாதிரி 20,000 சொச்ச ராஜாவை சிறை பிடிச்சி வச்சுருந்தானா. பீமன் என்ன பண்ணானா, ஜராசந்தனை கொண்டானா. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணானா கண்ணன், அந்த ஜராசந்தன் எத்தனை ராஜாவை சிறை பிடிச்சி வச்சுருக்கானோ எல்லாரையும் சிறையிலேருந்து விடுவிச்சு அவளை எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி தீட்டா மாட்டி புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து சௌக்கியமாக அவா போய் அவா தேசத்தை ஆண்டு கொண்டிருங்கோ, சின்ன சின்ன தேசம்தான் போய் ஆண்டு கொண்டிருங்கோன்னு அனுப்பிச்சா. அதுக்கெல்லாம் சொல்லித்தான் அத்தனை ராஜாவும் கண்ணா வேண்டாம் கண்ணா வேண்டாம் கண்ணா
கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கோவிந்தாய நமோ நமகா, கோவிந்தாய நமோ நமகா. இதை மட்டும் சொல்லிட்டு நாங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? நீ எங்கே இருக்கியோ உன்னுடைய சிம்மாசனத்துக்கு அடியில் ஒளிஞ்சுன்னு உள்ளே உட்காந்துருக்க போகிறோம். எங்கேயாவது தலையை வெளியில் காமிச்சோன்னா, எப்பயோ ஒரு காலத்தில் ராஜாவாக நாங்கள் இருந்தோமே அந்த அபிமானத்தில் யாராவது ராஜாவே ராஜாவே நீங்களா அப்படின்னு கேட்டுருவா. அதனால நாங்கள் இருக்கிற இடம் கூட தெரியாமல் அப்படியே கூட்டத்துக்கு நடுவில் உள்ளே பூந்து உன்னோட சிம்மாசனத்துக்கு அடியில் உட்காந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து எப்படி வந்திருக்கோன்னு சொல்லிட்டா. எத்தனை பேர் வந்திருக்கோன்னு சொல்லியிருக்கா, எங்கே உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டா. எல்லாம் சொல்லி முடித்தோடனே கண்ணன் சொல்லிட்டானா, ஆகா எல்லாம் என்னுடைய எல்லா கேள்விக்கும் நிறைவாக பதில் சொல்லிட்டேன், இனிமேல் கண்ணை திறக்க வேண்டியது தான். கண்ணை திறந்த உடனே முதல்ல என்ன தெரியுமா கேட்டானா, கட்டளை இடுங்கள் செய்கிறேன் அப்படின்னு நானாம். கட்டளை இடுங்கள் செய்கிறேன்னா பெரிய பரகால சுவாமிக்கு வியாக்கியானம் பண்ணுவாராம். விதேயாத்மா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு திருநாமம் வருது இல்லையா எம்பெருமானுக்கு. இந்த விதேயாத்மான்ற திருநாமத்துக்கு முழுக்க பொருளை கொடுத்துட்டானா பெருமாள். அந்த அர்த்தத்தை இங்கே அப்படியே முழுக்க துவனிக்கிற மாதிரி பண்ணிட்டானா. விதேயாத்மா என்கின்ற திருநாமத்தை சித்திக்கும்படி பண்ணினார்கள் இந்த கோபிகைகள். இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா, நீ எத்தனை கேள்வி கேட்டீங்களே, இப்போ கட்டளை இடுங்கன்னு சொல்லிட்டே இல்லையா, இப்போ பவ்யமாக நீ கேட்குற, இப்போ நாங்கள் சொல்கிறோம் எப்படி கடாட்சம் பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கடாட்சம் பண்ணணும். விழியாவோ கடாட்சம் பண்ணணும். எப்படி கடாட்சணம் பண்ணணும் தெரியுமா? எம்மேல் விழியாவோ, எங்களை கண்ணுக்குள்ளே பார்க்கணும் கண்ணா நீ. எம்மேல் விழியாவோ எப்படி பார்க்கணும் தெரியுமா? அப்படியே முழுக்க திறந்து பார்த்துடக்கூடாது. செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. ஒருத்தர் ஆசையாக பார்த்தோன்னா கண்ணு செவரி ஓடி இருக்குமா. அப்படி என்ன பண்ணணும்? எங்களை பார்த்து நீ செங்கனால் விழிக்கணும். அப்படியே செம்மை படர்ந்துருக்கணும். உன் கண்ணில் செவ்வரி ஓடி இருக்கணும். ஆசையாக எங்களை பார்க்கணும். அப்புறம் எப்படி பார்க்கணும் தெரியுமோ? சிறு சிறுதே எப்படி சிறு சிறுதேவான் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. இந்த மாட்டுக்கு கழுத்தில் ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பா, அதில் கிங்கிணின்னு ஒன்று போட்டுப்பா. அதுக்குள்ளே சின்னதாக ஒரு சலங்கை இருக்கும். இந்த வாய் பாதி மூடியும் பாதி திறந்துருக்கும் அந்த சலங்கை. இந்த கிங்கிணிக்கு வழியாக பார்த்தாக்கா அந்த சலங்கை தெரியும், ஆனால் அது கீழே விழுந்துடாது. அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த தாமரை மலரும் போது எப்படி இருக்கும்? அப்படி கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக மெதுவாக மலரும் இல்லையா? அந்த மாதிரி கடாட்சம் வேண்டும் எங்களுக்கு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒரே தனியாக உன்னுடைய அனுகிரகத்தை எங்கள் மேலே எடுத்தோடனே வீசிட்டேன்னா எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவேன்னு நினச்சியா? அப்படி இல்லை. நாங்கள் 5 லட்சம் பேர் இங்கே வந்திருக்கோம். இத்தனை பேரோட அழகை நீ ஒரே சமயத்தில் பார்த்தேன்னா நீ மயக்கமாயிடுவ. அதனால மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணத்தர. கிங்கிணி வாய்ச்சேத தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். திங்கள் ஆதித்யன் 2த்தையும் ஒரே சமயத்தில் எப்படி காமிக்க முடியுமா திருக்கண்ணில்? நீ திங்கள் வெம்மையாக உன்னுடைய கண்கள்லேருந்து வெம்மை வந்ததுன்னா எங்களுடைய அஜ்ஞானம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆதித்யன் மாதிரி நீ பார்த்தேன்னா அப்படியே எங்களுடைய அஜ்ஞானம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். திங்கள் மாதிரி குளிர கடாட்சிச்சேன்னா அப்படியே நாங்களே குளிர்ந்து போயிடுவோம். எங்களோட தாபம் எல்லாம் திந்து போயிடும் கண்ணா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் 2 கொண்டு எம் கண் மேல் நோக்குதியேல். கண் உன்னுடைய கண்ணுக்கு ஓமையே சொல்ல முடியாது கண்ணா. உன் கண்ணு தான் உன்னுடைய திருக்கண்களுக்கு ஓமை. அதை கொண்டு எம் கண் எங்களுடைய கண்களில் நீ நோக்க வேண்டும். சரி, எங்கள் மேல் சாபம் எழுந்துங்கிறீங்களே, என்ன சாபம் உங்களுக்கு? உன்னை இத்தனை நாள் இழந்திருந்தோமே, அதான் கண்ணா சாபம். சரி, ஒரு கண்ணில் திங்கள் ஒரு கண்ணில் ஆதித்யன்னு எப்படி பண்ண முடியும்? ஏன் விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் சொன்னானே அனந்தபாகும் சசிசூரிய நேத்திரம். விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் சாய்ச்சானா, என்ன சாய்ச்சானா? அனந்தபாகும் சசிசூரிய நேத்திரம். அப்படி இல்லையானா உன்னுடைய கண்கள் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையேது. பிரசன்னாதித்ய வர்ச்சசா, பிரசன்னமாகவும் இருக்கும், ஆதித்யனை போல இருக்கும் இல்லையா? எங்களுடைய பாபத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஆதித்யன் மாதிரி திருக்கண் கடாட்சம் வேணும். எங்களுடைய தாபம் எல்லாம் இரவெல்லாம் தீர்வதற்காக திங்கள் மாதிரி குளிர்ந்து நோக்க வேண்டும். இந்த தக்ஷன் சாபம் கொடுத்தானா சந்திரனுக்கு. அது
எம்பெருமானுக்கு திருந்தலூர் எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அந்த புஷ்கரணியில் ஒரு முழுக்கு போட்டதுனால போச்சுன்னு சொல்லுவா. அகலிகை சாபம் உன்னுடைய திருவடி துகள்களால் போச்சு. பரதனுடைய சாபம் திருவடி நிலைகளால் போச்சு. மகாபலிக்கு வந்தது உன்னுடைய திருவடியால் போக்கினாய். அப்புறம் நலகூபன் மணிக்கிரீவன் இவாளுடைய சாபத்தை உன்னுடைய முழந்தாளாலே போக்கினாய். தேவர்களுடைய சாபத்தை உன்னுடைய திருமார்பில் எழுந்தருள் இந்த பெரிய பிராட்டியினுடைய கடாட்சத்தாலே போக்கினாய். இத்தனையும் பண்ணியே எங்கள் மேல் சாபம் உன் திருக்கண் கடாட்சத்தால் மட்டுமே போகும். அதனால் நீ கடாட்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இவா இப்போ கட்டளை இடுறாளாம். பவ்யமாக அப்படியே ஆகட்டும் அப்படின்னு எம்பெருமான் நியமிக்கிறானா, சாதிக்கிறானா அப்படின்னு நியமிக்கல, இவா நியமிக்கிறா எம்பெருமானை. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறானா. இது திருப்பாவை அனுபவம். திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்? அங்கன்மா ஞாலத்து அரசர். ஆண்டாள் நாச்சியார் பேசின மாதிரி இவரும் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இவர் வார்த்தை சொல்லும்போது இந்த அங்கன்மா ஞாலத்து அரசர், அம்கண்ணா அழகிய பூமியா, இந்த பூமியில் இருக்கிற ராஜாவெல்லாம் பார்க்குறாளாம். அடாடா உங்களுக்கெல்லாம் பழைய ராஜாக்கள்லாம் எப்படி ஆண்டாள்னு கதையெல்லாம் தெரியாதாப்பா. ஒரு நாயகமாக இந்த உலகமே தன் கொற்றக்குடைக்கு கீழே வருதுன்னு நினச்சிட்டு ஒரு ராஜா ஆண்டுன்னு இருந்தானா. ஒரு நாள் எதிரி பக்கத்து நாட்டு அரசன் இவனை போரில் தோக்கடிச்சிட்டானா. புறமுதுகிட்டு ஓடி காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டானா ராஜா. ஒரே பசி, ராத்திரி ஆயிடுத்து, அம்மாவாசை, இருட்டு. அஸ்தமிச்ச உடனே தன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாதுன்னு ஒரு கீழே கடந்து தான் அதை எடுத்துன்னு போய் பிச்சை எடுக்க போகிறானா. எடுத்துன்னு அந்த சாதத்தை வாங்கின்னு வந்தவன் ஒரு கருப்பு நாய், கர்ப்பிணி நாய் படுத்துட்டு தான் இருட்டில் தெரியாமல் அது மேலே காலை வச்சுட்டானா. அது பாஞ்ச வேகத்தில் இவன் வாங்கிட்டு வந்த சாதமும் அந்த ஓடு கீழே விழுந்து உடஞ்சிட்டுப்பா. இப்படி ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவருடைய இது என்னாச்சு? கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர். இப்படி போய் ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு எதுக்கு வாழறான் அந்த ராஜா? என்னைக்காவது ஒரு நாள் விடியும், நம்ம யாராவது அக்கம் பக்கத்தில் யாரையாவது சேர்த்துட்டு திருப்பியும் போய் இழந்த ராஜ்யத்தை வாங்கிக்கலாம், ராஜபோகத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறானே. இவ்வளவு அல்பம். நேற்றுக்கு ராஜாவாக இருந்தவன் இன்னைக்கு ஒடிஞ்ச ஓட்டில் சிதகிய பானையராக இருந்த அந்த பானையில் சாதம் வாங்கி அதுவும் உடஞ்சி போன கதியில் கூட இப்படி நினைக்கிறானே. இப்படி இருக்கிறவனை பார்த்து சொல்கிறாரா, இப்படியெல்லாம் இருந்திருக்காருப்பா. திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. இதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. ராஜாக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறா? அந்த சிற்றரசர்கள்லாம் கப்பம் பெற்றாலே அவெல்லாம் இந்த பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கானே, அவன் உலகத்துக்கே தான் ராஜான்னு நினச்சிட்டு இருக்கான். ராஜாதி ராஜாவாக ஒருத்தன் இருக்கான்னு தெரியாமல் இந்த சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அவளுடைய கிரீடம் இந்த சக்கரவர்த்தியோட காலில் விழுற மாதிரி செவிப்பாளாம். அப்புறம் ராஜா பராக் பராக், மகாராஜா வாழ்க, ஜெய விஜய் பவா அப்படின்னு கோஷம் கேட்டுகிட்டே இருக்குமா வாத்தில் அந்த அரண்மனை வாசலில். இப்படி இருந்தவாள்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? பொடிப்படியாக போயிடுவா. ராஜ்யமும் காணா போயிடும், இவாள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவா. அதனால் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோளேன் எல்லாரும். அங்கன்மா ஞாலத்து ராஜாக்கள்லாம் எப்படி அரசாண்டான்னு சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லியும் நீங்கள் எம்பெருமானை சேவிச்சு அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணாமல் இருக்கப்படாது அப்படின்னு அறிவுரை சொல்கிறாராம். அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்து இயம்ப இருந்தவர் பொடிசேர் துகளாய் போந்தவர் ஆதலில் நொக்கென கடிசேர் துழாய் முடி கண்ணன் கழல்கள் நினைமினோ. பொடிசேர் துகளாய் போவர், பொடி பொடியாக போயிடுவாப்பா, இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாப்பா. ஆதலில் நொக்கென, உடனே நான் சொல்கிறத கேளுங்க, என்ன பண்ணணும்? கடிசேர் துழாய் முடி கண்ணன் கழல்கள் நினைவினோ. அவன் தான்டா ராஜா, ராஜாதி ராஜா அவன்தான், அவனை சேவிங்கோப்பா அப்படின்னு சொல்கிறாராம். இந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னான்? பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோ. இதே மாதிரி சம்சாரிகள்லாம் எப்படி இருக்கணும்னு ஆழ்வார் பயிலும் சுடரொளி பதிகத்தில் காமிச்சு கொடுக்குறார். எப்படி இருக்கணும் தெரியுமோ? அடியார்ந்த வையம் உண்டு ஆளினை என்ன வசம் செய்யும் படியாதிமில் குழவி படியந்தை பிராந்தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. பா உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொன்னேனே எம்பெருமானே, உன் திருவடியில் புகுந்துக்கல,
பாதுகைக்கும் பின்னாடி போய் உட்காந்துக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறார், பக்தர்களோட வரிசையில் 8வது நிலையில் தன்னை வச்சுக்கிறாரு ஆழ்வார். இன்னும் தள்ளி போட்டிருப்பார் நிறையா. ஆனால் அந்த பாசுரத்தில் இந்த சந்தைக்கு 8 அடியார் தான் போட முடிஞ்சுதான். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படின்னு பக்தர்கள் வரிசையில் 8ஆவதாக போட்டு அங்கே உள்ளே போய் நான் உட்காந்துப்பேன்ப்பா. அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சுவாமி தேசிகன் சாய்ப்பார். சுவாமி நம்மாழ்வாருக்கும் எம்பெருமானுடைய பாதுகை திருவடி நிலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் சாமியம் சொல்லுவாள். ஏன்னா பாதுகைக்கு சடகோபன் அப்படின்னு ஒரு திருநாமமும் உண்டு. இந்த பாதுகை பார்த்து தான் சுவாமி நம்மாழ்வார் அடியார் அடியார் அடியார்னு பக்தர்கள் வரிசையில் 8ஆவதாக தன்னை வச்சுட்டு இருக்காரு இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன், அவரோட திருநாமத்தை வச்சுட்டு நான் 9ஆவதாக போயிட போகிறேன், அவருக்கும் தாசனாக போயிட போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த பாதுகை. ஏன்னா ஒருத்தருடைய திருநாமத்தை நம்ம வச்சுட்டோன்னா அவருக்கு தாசர்கள்னு அர்த்தம் இல்லையா. அதனால் சடகோபன்னு பேர் வச்சுன்னு கொடுத்தான். எஸ் சப்த பர்வே வெபதான துக்காம் சேஷத்வகாஷ்டாம பஜன் முராரேகே தஸ்யாபி நாமோத்வகனாத்வயாசௌ ரகு குருதோபு சடகோபசூரிகி. பாதுகை பார்த்து தான் அடியார் 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 அடியார்னு 8 அடியார் போட்டாரே. நான் இப்போ 9வது அடியாரா நம்மாழ்வாருக்கு அடுத்த வரிசையில் போய் உட்காந்துக்கு போகிறேன்னு கொடுத்தான். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. அப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு சம்சாரிகளுக்கு சொல்கிற. அடியார்கள் வரிசையிலையும் அடியார் அடியார் அடியார்னு கடைசியில் இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா, அந்த நம்மளுடைய அகங்காரம் மமகாரம் எல்லாம் போயிட்டு எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவோ இருக்கு இல்லையா. எம்பெருமானுக்கு சகலமும் அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு கீழே தானே இருக்குது. அதோட நம்மளும் அவனுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு என்னுடைய அப்பன் என்னுடைய சுவாமியோட ஐஸ்வர்யம் இந்த லோகம். அதில் நானும் ஒரு ஜந்துன்னு நினச்சி நம்ம அடங்கணுமா. அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழில் அகுதென்று அடங்குக உள்ளே அப்படிங்கிற உபதேசம் பண்ணுறார் சம்சாரிகளுக்கு. அடுத்தது ஒரு பதம், அழகான பதம் போடுறாளே ஆண்டாள். செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. முதல் 10 9ஆம் திருவாய்மொழி. எம்பெருமான் பார்க்குறானா நிறையா இருக்குது. இன்னும் 900 பாசுரம் ஆழ்வார்ட்டேருந்து இந்த லோகத்துக்காக லோககிதத்துக்காக வாங்க வேண்டியது இருக்குது. இப்போவே உன்னை செவிக்கணும் செவிக்கணும் செவிக்கணும்னு இவர் உருகிறார் கதறார். என்ன பண்ணுவோம், ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுனா முதல்ல சின்ன பாடம் ஆனா உன்னாலேருந்து ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கல்விக்கு கொண்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணணும் தெரியுமா, காதில் தோடு போடுறதுக்கு முதல்ல சின்ன ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை பெருசு பண்ணோம். நூலிட்டு திரியிட்டு புதம்பையிட்டு காது பெருக்குமா போலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை பெருசாக்கி அப்புறமா குண்டலம் ஜிமிக்கின்னு எல்லாம் போட்டுக்கலாம். பெரிய தோடு அழகாக வளையம் எல்லாம் போட்டுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரா, ஆழ்வாருக்கு தாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அனுபவத்தை கொடுக்குறாராம். முதல்ல ஆழ்வாருக்கு பக்கத்தில் நிற்கிறாராம் சுண்டலுலானே. அப்போ திருமுடியில் தான் உட்காந்துக்கணும்னு ஆசையாம் எம்பெருமானுக்கு. நம்மாழ்வாருடைய திருமுடியிலே வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட எம்பெருமான் தாங்க மாட்டார் இவர்னு மெதுவாக சுற்றுப்புறம் அருகில் நிற்கிறான், ஹிருதயத்தில் நிற்கிறான், ஆழ்வாருடைய தோளில் உட்காந்துக்கிறான். நாவில் உட்காந்துக்கிறவன் கண்ணுக்குள்ளே வந்துட்டான். கண்ணுக்குள்ளே கண்ணுக்கு இலக்கான உடனே ஆழ்வாருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பண்ணவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தை என் நம்பி தன்னை கண்ணுதலானோடும் தோற்றி அமலர் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. கண்ணுக்கிட்ட எம்பெருமான் கண்ணுக்குள்ளே வந்தன்னே கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான். சந்தோஷம் தாங்க முடியல ஆழ்வார்க்கு. இத்தனை நாளாக எனக்கு எம்பெருமானை சேவிக்க முடியலையே, இப்போ மட்டும் என் கண்ணுக்கு ஏன் அவன் தெரிஞ்சான்னா அந்த திருக்கண்களால் என்னை கடாட்சித்தான். கொஞ்சமாக கடாட்சித்தோன்னு என்னாச்சு தெரியுமோ, என்னுடைய மனசில் உள்ள அஜ்ஞானம் எல்லாம் போச்சு, மலங்கள்லாம் போச்சு, அமலமாயிட்டேனா. அதனால் காண்பன் அவன் கண்களாலே அவன் கடாட்சத்தால் நான் அவனை சேவித்தேன். செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. இன்னொரு சுவாரஸ்யமாக ஒன்று சாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆயர்பாடியில் இந்த கோபிகைகள்லாம் போய் யசோதையிட்ட புகார் கொடுக்க போவாளாம். எவ்வாறு உன் பிள்ளையை கொஞ்சம் அடக்கி வை, எப்போ பார்த்தாலும் எங்காத்துக்கே இந்த வெண்ணெயை எடுக்கிறான், சும்மா நாங்கள் யாரும் இல்லாத போது உரியில் வச்சுருக்கிற வெண்ணெயை திருடி சாப்பிட்றான், அவன் பண்ணுறது ஒன்றும் சரியா இல்லை, உங்காத்தில் வெண்ணெய் இல்லைன்னா வாங்கி கூட எதுக்கு எங்காத்துக்கு திருடி எடுத்துன்னு போகிறான் உன் பிள்ளை அப்படின்னு புகார் சொல்கிறதுக்கு வந்தால் என்ன பண்ணுறானா, யசோதை அம்மாவுக்கு பின்னாடி நின்று அந்த ஆய்ச்சியரெல்லாம் இப்படி கண்ணில் பார்க்குறானா. அவனுடைய கண்ணு அந்த ஆய்ச்சியரோட கண்ணு கூட 1000 விஷயம் பேசிகிட்டு இருந்தான் அதுக்குள்ளே. இல்லை தேசோதா, சும்மா வந்தேன், கண்ணை இங்கே இருக்கானா, இன்னும் வரவே இல்லையே எங்காத்துக்குன்னு பார்க்க வந்தேன்,
உன் பிள்ளைய அடக்கி வைடி, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், என்னன்னு 1000 வசனங்களை மனப்பாடம் பண்ணின்னு வந்தவா இந்த கண்ணில் எம்பெருமான அந்த கண்ணுக்குள்ளே பார்த்தானா இவாளை. யசோதைக்கு பின்னாடி நிற்கிறான். நின்றுட்டு இவா யசோதை இவாளுக்கும் கண்ணனுக்கு நடுவில் நிற்கிறா. என்ன இவ்வளோ பேர் வந்திருக்கேள் கூட்டமான், ஒவ்வொருத்தையும் ஒரு புகார் பட்டியல் வச்சுருக்காளாம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்குறானா அத்தனை கண்ணனா. அந்த கண்ணுக்குள்ளே எல்லாரையும் பார்த்து அந்த கண்ணு 1000 செய்தி சொல்கிறதான். சாயங்காலம் அங்கே வரியா, என்னாச்சு புகார் சொல்ல வந்தியா, என்னை பற்றி நீ புகார் சொல்லிடுவியா, என் கண்ணை தான் கொஞ்சம் பாரு, எவ்வளோ அழகாக இருக்கும் உன் கண்ணு, எவ்வளோ நன்னா இருக்கும் அலங்காரம், இத்தனை விஷயம் பேசுகிறதா அந்த கண்ணு. இப்படிப்பட்ட கண்ணனை இவா விட்டுட்டு பரமபதம் வருவாளா கோபிகைகள்? அப்படி அவள் என்னைக்கு வராளோ கண்ணா அன்றைக்கி நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாராம். விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. இளவாய்ச்சியர் கண்ணினுள் தொடுவே செய்து விடவே செய்து விழிக்கும் பிரானையாக எப்படி அனுபவிக்கிறார். இப்படி 22வது திருப்பாவை பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் சேர்த்து இன்றைக்கி அனுபவித்தோம். நாளைக்கு 23வது பாசுரத்தோடு திருவாய்மொழி பாசுரங்களையும் சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே, ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.